சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கணுமா குடிக்கக்கூடாதா? தண்ணீர் குடிக்காமல் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அசிடிட்டி கிரியேட் ஆகும், அவருக்கு நெஞ்சு எரிச்சல் அதிகமாக காணப்படும். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது தண்ணீர் குடிச்சுன்னு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்போ நம்ம தண்ணீர் குடிப்பதால் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடைய தன்மை குறைந்து போய், அதாவது ஆசிட் தன்மை குறைந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது ஜீரணமாகாமலே போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கா? சந்தேகமே படாதீங்க. நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் உங்களது உடலானது அந்த pH லெவல்லாம் பார்த்து இயற்கையாகவே சரியான ஆசிடை அனுப்பும். அது எல்லாற்றையுமே ஜீரணப்படுத்தி விடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சாப்பிடும்போது ஒரு 25% தண்ணீர் இருக்கணும், 3/4% அந்த உணவுகள் இருக்கணும். இதுதான் சரியான ஆரோக்கியமான முறை. இன்னும் உதாரணமாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, நீர் ஆகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலையில் அந்த பழைய சோறை நம்ம சாப்பிடும்போது அன்றைய நாள் முழுவதும் நமக்கு தேவையான ப்ரோபயோட்டிக்காக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு உடலுக்கு பல நன்மைகள் அந்த பழைய சோறு கொடுக்குது இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா சாதமும் நீரும் கலந்த ஒரு நீராகாரம் தான். ஸோ அந்த நீராகாரம் சாப்பிடும்போது எப்படி டைஜஸ்ட் ஆகுது, அதே மாதிரி தான் நீங்கள் எந்த உணவு சாப்பிடும்போதும் தண்ணீர் குடித்தாலும் உங்களுடைய உடலில் கரெக்டான ஜீரணத்தன்மை நடக்கும்.